ஐஷா மாதிரியே ஒரு சிற்பம் இருக்கு. எங்கயா காட்டவா? இப்ப பாருங்க. டன் 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 டன். தாஜ்மஹால் வந்து கட்டினாங்க, ஷாஜகான் கட்டினாரு. அந்த மாதிரி நீங்க லரிஃபாக்கு என்ன கட்ட போறீங்க? ஷாஜகான் மும்தாஜ் இறந்தப்ப தான் கட்டினாரு. ஆமா. காலையில ஒண்ணு சாப்பிடலையா, என் புருஷன் ஒண்ணு வாங்கி கொடுக்கல, எவ்வளவு கேட்டு பார்த்தேன், ஆனா முறைச்சிட்டு மட்டும் போயிட்டான். செகண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க போயிட்டு இருக்கோம்? மடியங்கிரி பீக்கா? என்னது அது? முள்ளையங்கிரி பீக். முள்ளையங்கிரி பீக். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் முன்னாடி யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. கார்ல ஏறினாலே வாமிட் சென்சேஷன் வந்துருது. இந்த மாவோட வச்சு சாப்பிட்டுட்டே போனோம்னா எதுவுமே தெரியாது. அதனால எப்பயுமே கார்ல போகும்போது இந்த மாவோடு வந்து கையில வச்சுக்குவோம். இதுதான் அந்த மாவடு. இது ஆக்சுவலி ஃபுல்லா இருக்கும். நாங்க ரிட்டர்ன் போகும்போது காலியாயிடும். சோ ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நாங்க வந்தாச்சு. ஐஷா மாதிரியே ஒரு சிற்பம் இருக்கு. எங்கயா காட்டவா? இப்ப பாருங்க. டன் 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 டன். எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையா? சரி ஓகே. அப்ப அது இல்லைன்னா இன்னொன்னு காட்டவா? கம் ஹியர், கம் ஹியர். இங்க நில்லு. பாருங்க, ஐஷா மாதிரியே ஒரு சிற்பத்தை யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. டடாங். ஐஷாக்கு மூக்குத்தி கம்மல் போட்டு விட்டா இப்படிதான் இருப்பா. ஐஷா மாதிரி செலவெல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஐஷா மாதிரி செலவு வைக்கணுமா? இல்ல, உங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செலவு வச்சிருக்காரா? உங்க ஹஸ்பண்டுக்கு செலவு வைக்கணும் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு எல்லாம் செலவு வைக்கணுமா? ஏன்னா ஐஷா மாதிரி இருக்கு, மூக்குத்தி போட்டா அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கணும். வரணும், அது நாங்க டீல் பண்ணிக்கிறோம். முதல்ல உங்க ஸ்டாரோட டீலிங் முதல்ல வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன சார், இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நோ கமெண்ட்ஸ். இல்ல, தாஜ்மஹால் வந்து கட்டினாங்க, ஷாஜகான் கட்டினாரு. அந்த மாதிரி நீங்க லரிஃபாக்கு என்ன கட்ட போறீங்க? ஷாஜகான் மும்தாஜ் இறந்தப்ப தான் கட்டினாரு. ஆமா. அதனால என்ன சொல்ல வரீங்க நீங்க? உயிரோட இருக்கும்போது எப்படி கட்டுறது அததான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எதோட உயிர் எதுக்கு உயிரோட இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்ப கட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்ல. ஓகே ஓகே ஃபைன். நல்ல விஷயம். ஒரு ஐஷா சிலைய நீங்க எப்ப கட்ட போறீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? ஆமா. உடனே என்ன கோட் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. நான் இப்போ சிலை கட்டணும்னு நினைச்சேன். கல்யாணம் அதுக்கு முன்னாடி கடத்த ஒரு சிலையவே கட்டிக்கிட்டேன். இன்னும் கோச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் பொறுமை தானே முக்கியம். சோ சிஸ்டர்ஸ் vlogsல எதுவும் எடுக்கலையா நீங்க? இங்க எடுக்க விட்டாதானே. நீங்க பாட்டு ஷெஃபி சோன்லயே எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை விட்டா தான் நீங்க சிஸ்டர்ஸ் vlogsல எடுக்க முடியுமா? இவங்க தானே என்னோட சிஸ்டர். சிஸ்டர்ஸ் vlogsல இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன வர போகுது? நாங்க தான் எங்கெங்கெல்லாம் போறோமோ அந்த ஸ்பாட் எல்லாம் காட்டலாம். சரி ஓகே. இந்த ஸ்பாட்ல இந்த ஒரு பொம்மை ஒண்ணு தானா? இந்த சார் கிட்ட தான் கேக்குறேன். சரி, இவர்தான் ஆக்சுவலா கைடு. டிரைவர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சில இங்க ஷாப்பிங் இருக்கு, என்ன சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம மேல ஏற வேண்டியதான். இதுக்கப்புறம் போனோம்னா சரியான ஸ்பாட் ஒன்று இருக்கு. உங்க லைஃப்ல இப்படி ஒரு ஸ்பாட்டை நீங்க பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லவே இல்லை. ஓகே, பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பிடுமா? எப்படி இருந்துச்சு இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்? மட்டும் தான் நான் வாய்ஸ் கொடுத்துறேன். ஒன்றில் ஆப்ரேஷன் மாதிரியா? நீ ஆக்ஷன் மட்டும் கட்டினா பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுக்குறேன். நீ அவளை மட்டும் கட்டு. எனக்கு வாந்தி வர்றதுனால எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. காலைல இருந்து ஒண்ணு சாப்பிடலையா, என் புருஷன் ஒண்ணு வாங்கி கொடுக்கல, எவ்வளவு கேட்டு பார்த்தேன், ஆனா முறைச்சிட்டு மட்டும் போயிட்டான். எனக்கு அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒண்ணும் தெரியாம குனிஞ்சு குனிஞ்சு சிரிச்சு பார்த்தேன். கருத்துல ஒண்ணும் முடியலன்னு சொல்லிட்டு இறங்கி பசியில வயிற்றையும் முடிச்சு காமிச்சிட்டேன். அப்பயும் வாங்கி தரல. தொங்கி மாதிரி நின்று பார்த்தேன். அப்பயும் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு உட்காரும் செஞ்சு பார்த்து அங்க அழுக்க அரிச்சு உட்கார முடியல. சரி வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா நின்று ஓகே, இந்த இடத்த பத்தி நம்ம அசார் 4 வார்த்தை பெருமையாக சொல்வார். முள்ளங்கிரி பாபா புதங்கிரின்னு சொல்லுவாங்க. பாபா புதங்கிரில இருந்து ஒரு ஜீப் எடுத்துட்டு ட்ரெக்கிங் வரணும். 1200 தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வந்த கார்லயே மேல வந்தாச்சு. அந்த திரும்ப கீழே போய் டயர் மாத்திடுவோம்.
ஏன்னா பட்ஜெட்டான ஃபேமிலி நாங்க. ஆமா, அதனால 1000 ரூபாய் கொடுத்து டயர் மாத்துவோம் தவிர 1000 ரூபாய் கொடுத்து ஜீப்ல வர மாட்டோம், 6000 ரூபாய் கொடுத்து டயர் மாத்துவோம். சோ இந்த இடத்துலயே உங்க ஒய்ஃபை பத்தி ஒரு 4 வார்த்தை. போன ஷாட்ல கேட்டிருப்பாங்க ஒய்ஃபுக்கு வந்து எப்ப தாஜ்மஹால் கட்ட போறீங்கன்னு கேட்டு. எஸ், ஆல்ரெடி ஹார்ட்டுக்குள்ள 2-3 தாஜ்மஹால் கட்டி இருக்கு. 2-3 ஓ 3 தான் அவங்களுக்கு தானே. அப்போ ஓகே. போரடிக்கு மூலம் மாறி மாறி உட்கார்ந்து அதுதான் இவ்வளவு நேரம் கார்ல யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆமா, ஒரு நல்ல கவிதை ஒண்ணு சொன்னா நல்லா இருக்கும். கவிதை நான் அடுத்த ஷாட்ல சொல்றேன். ஷார்ட்ல அதுக்குள்ள யோசிச்சு ஒரு அருமையான கவிதை ஒண்ணு டெடிகேட் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே ஓகே. ஐஷா, நீ எனக்கு ஏதாவது கவிதை வச்சிருக்கியா? நீ அடுத்து உங்களுக்கு மட்டும் டைம் கொடுத்தீங்க எனக்கு. சரி ஓகே, நீங்களும் டைம் எடுத்து யோசிச்சு நீங்க அடுத்த வருஷம் சொல்லுங்க. ஒய்ஃபுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு ஒரு கவிதை. ஐஷா, அதான் கவிதையே. உன் பேரே ஒரு கவிதை, நீயே ஒரு கவிதை, உனக்கு எதுக்கு கவிதை? ரெடி? போயிடலாமாப்பா? நம்ம கோபப்படுறோமோ இல்ல, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஸ்டே டியூன் பண்ணுங்க. இன்னும் மேலெல்லாம் போக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு கவிதைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் கூட கிடைச்ச வரைக்கும் லொகேஷனை காட்ட மாட்டோம்னு நினைக்காதீங்க, உங்க லொகேஷனையும் காட்டுவோம். ஓகே. ஆக்சுவலா ஒரு புது ஸ்பாட்டுக்கு போனோடனே எனக்கு கவிதை வரும் அப்படின்ற மாதிரி என் சகல சொல்லியிருந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு ஒரு அருமையான கவிதை அவரோட ஒய்ஃப்க்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க உங்க ஒய்ஃபுக்காக ஒரு சூப்பரான கவிதை நேரத்துக்கு ரெடி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கவிதையை இப்போ எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். என்ன அழகான இவ்வளவு ஸ்பாட்ல வந்தாலும் என் பக்கத்துலயே ஒரு கவிதை நிற்கும் போது எனக்கு கவிதை யோசிக்க தோணல. கழுதையா? கழுதை இல்ல. என்னங்க என் பக்கத்துலயே ஒரு கழுதை நிற்கும் போது எனக்கு கவிதை வரலன்றீங்க? இல்ல இல்லங்க, லெஃப்ட்ல சொல்ல, ரைட்ல. ஓகே. ஸோ கவிதை வந்துருச்சா? அதான் கவிதையே என் கூட நிற்கும் போது கவிதை யோசிக்க தோணலன்னு சொன்னேன். கேமரா ஆஃப்ல இருக்க வரைக்கும் வேற ஸ்கிரிப்ட் போயிட்டு கேமரா ஆன் ஆகிற கேப்ல ஒரு கவிதையை யோசிச்சாரு போல இருக்கு. இப்ப பாருங்க, என் ஒய்ஃப் எனக்காக ஒரு சூப்பரான கவிதை ரெடி பண்ணி பாருங்க. சொல்லு பாப்போம். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய கவிதை நான் எதுக்கு தனியா சொல்லணும்? எப்ப சொல்லுவாப்போ? கடைசி வரைக்கும் கவிதை இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்தாலே அது ஒரு கவிதை. கவிதை. சரி ஓகே, இதை அவாய்ட் பண்ணிருக்கேன். நாங்க உங்களுக்கு ஸ்பாட்டு காட்டுறோம். அந்த ஸ்பாட்டை பாருங்க, எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பாட்டை மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸோ சரியான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆல் கிரெடிட் கோஸ் டு நம்ம தலைவர் தான். ஸோ எங்களுக்கு வந்து சூப்பர் இதாக காட்டுறாப்புல. பட் அவர் வரும்போது மட்டும் நல்லா பனியாக இருந்துச்சான். எங்களுக்கு மொட்டை வெயில் மண்டை மேலே அடிக்குது. பட் நல்லா இருக்கு. எஸ், ஆனால் நல்லா சில்லுன்னு காற்று வருது. கவிதை ஏதோ கம்பெனி சொல்லுங்க, ஏதோ ஓப்பனா சொல்லுங்க. இல்ல, அதுக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசு இருக்கிறவங்க வந்து அதான் இவ்வளவு விட்டுவாங்கன்னு சொன்னேன் நானு. அப்பவே சொன்னேன் இவ்வளவு விட்டுவாங்களா? ஒண்ணுதான். ஏதோ நல்ல மனசுன்னு சொன்னேன். நல்ல மனசு இருக்கு. சரி, அப்படி உன் கணக்கு படி பார்த்தா நல்ல மனசு இருக்கிற உன்னை கூட்டு வந்து ஏன் வெயில் அடிக்குது சொல்லு. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா, அதனால கிளைமேட்க்கு. சரி கிளைமேட்டுக்கு வந்த மாதிரி தெரியல, உன் மூஞ்ச பார்த்தா உனக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, நம்ம போயிட்டு ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு அப்புறமா மற்றதை கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்றீங்க?